தாவேக தலைவர் விஜய் தற்போது சென்னையில் இருந்து மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். நிறைவு படமான ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்புக்காக தற்போது சென்னையில் இருந்து மதுரை புறப்படுகிறார் தாவேக தலைவர் விஜய். நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை விமான நிலையத்தில் காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் மற்றும் ரசிகர்கள் விஜயனுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து மதுரை புறப்படுகிறார் தாவேக தலைவர் விஜய். தன்னுடைய நிறைவு படமான ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்புக்காக தற்போது மதுரைக்கு பயணம் செல்லக்கூடிய விஜயை வரவேற்க மதுரை விமான நிலையத்தில் ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இந்நிலையில் சென்னையில் இருந்து தற்போது மதுரைக்கு புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவரும் நடிகருமான விஜய். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகரும் விஜயும் தன்னுடைய இறுதி படமான 69வது படமான ஜனநாயகன் படத்திற்கான படப்பிடிப்பு கொடைக்கானலில் நடைபெறுகிறது. இதற்காக மதுரை புறப்பட்டு செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு நடிகர் விஜய் வந்திருக்கிறார். 6வது எண்ணுக்கு அவர் வந்திருக்கிறார். தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்று மதுரை செல்கிறார். மதுரையிலிருந்து கார் மூலமாக அவர் கொடைக்கானல் நடைபெறக்கூடிய அந்த படப்பிடிப்புக்கு செல்ல இருக்கிறார். இந்த நிலையில சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு அவர் வர இருக்கிறார். இந்த நிலையில மதுரையில அவரை வரவேற்பதற்காக ஏராளமான அவருடைய ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் அங்கு காலையிலிருந்தே காத்திருக்கிறாங்க. இந்த நிலையில சுமார் 3 மணி அளவுல தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டு சென்று அவர் மதுரை செல்கிறார். அங்கிருந்து கார் மூலமாக கொடைக்கானலில் நடைபெற்று வரக்கூடிய ஜனநாயகன் படப்பிடிப்பிற்காக அவர் செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையில 8ஆம் தேதி வரை அங்கு தொடர் படப்பிடிப்பு நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.